வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பன்னீர் வச்சு ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நல்ல மேட்சாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கங்க. இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க. அது எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு கூட்டு பதத்துக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலா பொடி வேறு எந்த இதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாங்க. நீங்கள் வந்து பன்னீர் வந்து வீட்டிலையே எடுத்து வைக்கிறதா இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டா கடையில் வந்து ஒரு பேக்கெட் 200 கிராம் பன்னீர் வந்து வாங்கி அதில் கூட பண்ணலாங்க. வெங்காயம் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்கங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்ல திக்னஸாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பல்லாரி வெங்காயம் அந்த எப்படி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல குட்டியாக நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகுறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மசாலாஸ் எதுவுமே கருகக்கூடாதுங்க. கருகாமல் இருக்கும்போதே நம்ம வந்து வெங்காயத்தை வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. இப்போ இதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயமும் கொஞ்சம் கலர் மாறிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வந்து போயிருக்குங்க. அந்த தண்ணியாக இல்லாமல் நல்ல இது மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுட்டோம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கங்க. இப்போ இந்த டைமில் நாம் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாங்க. தக்காளியை வந்து நான் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. தக்காளியை கட் பண்ணி போட்டோன்னா அது வந்து குலைவாக வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால நான் வந்து அரைச்சி போட்டிருக்கேங்க. அரைச்சி போட்டு அதிலே மிக்ஸி ஜாரை வந்து கழுவி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த தண்ணியும் இதோட சேர்த்து ஊற்றிட்டோன்னா நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம தக்காளியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தோன்னா இன்னும் நல்ல ரெட்டிஷாக இருக்குங்க. அதனால் நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மூடி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி. இப்போ இந்த டைமில் நாம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ அதை வந்து வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக தாங்க உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ வந்து நம்ம கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் 4 பவுடர் போட்டிருக்கோங்க. இது 4த்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கெட்டியான தயிர் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கப்புக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க இந்த டைமில். இப்போ தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் தயிர் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியாகவும் நமக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து தயிர் சேர்க்குறோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சி சேர்க்குறதில்ல, அதனால் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ தயிரோட அந்த இதுவும் மாறி அதுவும் தண்ணி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். தயிர் ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இப்போ இந்த பதம் தாங்க கரெக்டான பதம். இந்த எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் போயிட்டு
இது கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த கடையில் 200 கிராம் பன்னீர் வாங்கி அதை தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு பன்னீர் வந்து உடையாத அளவுக்கு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் வந்து உடஞ்சிடக்கூடாது. சும்மா அந்த கரண்டியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்காக கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு குட்டி டம்ளருக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி காணாட்டி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாங்க. இது வந்து ப்ராசஸ் தாங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சட்டுன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக கொதி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் ஒரு 2 செகண்ட் மட்டும் இருந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்தாலே போதும். நம்ம ரொம்ப போட்டு அதை வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து ஒரு பன்னீர் கூட உடையலைங்க. எல்லாமே அப்படி முழுசாகவே தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த இதை போடவே இல்லைங்க. இப்போ தான் 2வது வந்து போட்டு அதை இது பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், பார்த்தீங்களா? நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாங்க. காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, கஸ்தூரி மேத்தி, அதை வந்து கொஞ்சமாக நல்லா நசுக்கி அந்த மாதிரி விட்டுக்கலாங்க. ஃபுல்லும் அந்த பன்னீர்லேயே போட்டுக்கலாம். இப்போ இதோட ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? நல்லா ரெட்டு கலர் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருச்சுங்க பன்னீர். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. வெந்தயக்கீரையை போட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டோன்னா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் வந்து இதை மாற்றி வைக்க போகிறேங்க. பாருங்கள், நல்ல குழம்பு பதமாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு, அதுக்கப்புறமா தோசைக்கு, இதுக்கெல்லாம் வந்து நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்றதுக்கு அதையே சாப்பிட்டுட்டு இருக்கவங்க இந்த மாதிரி கிரேவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிட்ருக்கோங்க. பாருங்கள், ஒரு பன்னீர் கூட உடையலை பாருங்கங்க. அப்படியே எல்லாமே முழுசாக தான் இருக்குது. இதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க, அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நாளைக்கு இன்னொரு சமையலில் வந்து பார்க்கலாங்க. பாய்ங்க.